அன்னபூரணி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மீனாட்சி பாட்டின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அன்னபூரணி கண்ணை திறக்கிறாங்க. என்ன வேணும் உனக்குன்னு மீனாட்சிய பார்த்து கேக்குறாங்க. கேட்காம கொள்ளாம என் ரூம்ல வந்து நிக்கிற. பாட்டி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி மீனாட்சி, நீ விஷயத்த சொல்லு. முக்கியமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். பாட்டி, நம்ம குடும்ப சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட பேசணும். மீனாட்சி, என் குடும்ப சம்பந்தப்பட்ட எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன். நீ எடுக்க முடியாது. வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லிட்டு கிளம்பு. பாட்டி, நான் சொல்ல வர்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீ சொல்றத நான் எதுக்கடி கேட்கணும்? பாட்டி, எல்லாமே லோகு மாமா கடை விஷயமா தான். அது விஷயமா பேசுறதுக்கு நீ யாரடி? என்ன பாட்டி கேக்குறீங்க? நான் யாரா? இந்த வீட்டுல இருக்க முடியும்? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. தேவி அக்கா மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு மருமக தான். என்ன மீனாட்சி சொல்ற? நீயும் தேவியும் ஒன்னா? அந்த எடுபட்டவன் உனக்கு திருட்டுத்தனமா அந்த தாலிய கட்டி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அதனால இந்த வீட்டுக்கு நீ மருமகளா ஆயிட முடியுமா? இங்க பாரு தேவி, என் மக வகுத்துல பிறந்த என் பேத்தி. நீ எவ்வளோ ஒருத்தி பெத்தவ. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்துல ஒன்னாகவே முடியாது. என்ன பாட்டி, இவ்வளவு பெரிய மனுஷியா இருந்துகிட்டு இப்படி பாகுபாடு பாக்குறீங்க? ஆமா மீனாட்சி, என் ரத்தத்துக்கும் அடுத்தவங்க ரத்தத்துக்கும் நான் பார்க்க வேண்டாமா? பாட்டி, என்கிட்ட மாத்திரம் இந்த பாகுபாடு இருந்தா பரவாயில்ல. ஆனா உங்க பேர பசங்களையே நீங்க பாகுபாடாதானே பாக்குறீங்க. நாளை சந்திப்போம்.